ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 3 கேஸை வச்சு இந்த ஃபஸ்ட் 2 லேயர்ஸ் ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டோம். ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா C4 மெத்தடோட செகண்ட் ஸ்டேஜான F2L மெத்தட் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம வந்து 3x3 கியூபோட இன்ட்ரோ பற்றியும் டர்ன்ஸ் பற்றியும் அதுக்கப்புறமா பேசிக் ஃபார்முலா பற்றி அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒயிட் கிராஸ் எப்படி சால்வ் பண்ணுறது பற்றியும் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் அது அடுத்த ஸ்டேஜான F2L, அதாவது இந்த ஃபஸ்ட்டு 2 லேயர்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த F2L பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கேசஸ் இருக்குது. அது ஒவ்வொன்றா நம்ம என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சால்வ் பண்ண போகிற கார்னரோட ஒயிட் பீஸ் வந்து மேலே ஒயிட் கலர் மேலே இருந்துச்சு அப்படின்னா இது கேஸ் 1. இது நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் வந்து மேலே இருக்குது. மற்ற 2 கலர்ஸ் என்னென்னு பார்ப்போம். மற்ற 2 கலர்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் ரெட். அப்போ க்ரீன் அண்ட் ரெட் இருக்க ஹெச்பீஸ் எங்கேன்னு பார்த்தோன்னா அது இங்கே இருக்குது. அந்த ஹெச்பீஸில் பாட்டமில் என்ன கலர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் இருக்குது. அப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜில் பாட்டம் என்ன இருக்கோ, என்ன கலர் இருக்கோ அந்த கலரை வந்து நம்ம அந்த கலரை எட்ஜை வந்து அந்த கலர் எட்ஜ் சென்டரோட நம்ம அலைன் பண்ணணும். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அலைன் பண்ணிட்டோம். இப்போ அலைன் பண்ணதுக்கப்புறமா அதை நம்ம வந்து கீழே திருப்பிக்கலாம். அதாவது ஆன்டி கிளாக் வைஸ், ரைட் ஆன்டி கிளாக் வைஸ் திருப்பிட்டு இந்த ஒயிட் கார்னருக்கு பார்த்தீங்களா அது நம்ம டர்ன் பண்ண இடத்துக்கு கொண்டு போகிறோம். இப்போ அதை திருப்பி கொண்டு போயிட்டு மறுபடியும் வந்து கிளாக் வைஸ் கொண்டு வந்தீங்கன்னா அது பேர் ஆயிடுச்சு. இப்போ இது பேர் ஆனோடனே இதுக்கு ஒரு இன்சர்ஷன் ஃபார்முலா இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா U R'. இது ஒன்றும் கஷ்டமான ஃபார்முலா இல்லை. நீங்கள் கற்றுக்கிட்ட பேசிக் ஃபார்முலாவோட அப்படியே ஒரு இன்வெர்டட் வெர்ஷன் தான் இது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு F2L பேர் வந்து சால்வ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த கேஸ் என்னென்னு பார்ப்போம். அடுத்த கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சால்வ் பண்ண வேண்டிய கார்னர் அண்ட் எட்ஜை வந்து கலர் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கார்னர் பீஸ் பார்த்தீங்கன்னா மற்ற 2 கலர் வந்து ஆரஞ்ச் அண்ட் க்ரீன். அப்போ அந்த ஆரஞ்ச் அண்ட் க்ரீனோட எட்ஜ் பீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதோ இங்கே இருக்குது. ஸோ இதை நம்ம இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயிட் லேயர் டாப்பில் இல்லை, ஆனால் பார்த்தீங்கன்னா மேலே வந்து 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. அப்போ இது கேஸ் 2. இது எப்படி சால்வ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒயிட் பீஸ் இருக்கிற ஒயிட் கலர் இருக்க கார்னர் பீஸை உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் கொண்டு வந்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்ததுக்கப்புறமா அதை வந்து ஃப்ரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், அதாவது உங்கள் கைக்கு கீழே கொண்டு வந்துக்கோங்க. லெஃப்ட் சைட் பாட்டம் கொண்டு வந்ததுக்கப்புறமா அந்த ஹெச்பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அந்த கார்னருக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் டர்ன் பண்ணி கொண்டு வந்துக்கோங்க. ஸோ இப்போ அது அந்த கார்னர் பீஸ் இங்கே இருக்குது. அப்போ ஹெச்பீஸ் இருக்குது ஆப்போசிட்டில் இங்கே ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கீழே கொண்டு வந்தோம் பார்த்தீங்களா கார்னர் பீஸ், அதை மறுபடியும் பேக் டு பொசிஷன் கொண்டு வந்துடுங்க. அது பொசிஷன் கொண்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் அந்த எந்த இடத்துல அதை ஃபிட் பண்ண போகிறீங்களோ, இன்சர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துக்கு அதை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி கொண்டு வந்துடுங்க. அதை கொண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம எப்பவும் போல் பேசிக் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா RU R'. இப்போ பார்த்தீங்கன்னா அது இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கேஸ் 2 உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கேஸ் பார்ப்போம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கேஸ், அதாவது கேஸ் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சால்வ் பண்ண போகிற கார்னர் அண்ட் எட்ஜ் பார்த்தீங்கன்னா டாப் லேயரில் 2மே சேம் கலர் இருக்கும். முன்னாடி பார்த்தா கேஸ் 2ல் வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும், இதில் சேம் கலர்ஸ் இருக்குது. இப்போ சேம் கலர்ஸ் இருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஒயிட் இருக்கிற அந்த கார்னர் பீஸை பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடில் பின்னாடி கொண்டு போய்க்கணும். அதாவது இந்த இடத்துக்கு பின்னாடி ரைட் ஹேண்டில் பேக் சைட் கொண்டு போயிட்டு அதை வந்து நம்ம ரைட் கிளாக் வைஸ், அதாவது அது கீழே கொண்டு போயிடணும். ரைட் சைடில் கீழே கொண்டு போயிட்டு அந்த கார்னர் பீஸுக்கு பக்கத்தில் இருக்க எட்ஜ் பீஸ் இருக்க பொசிஷனில் நம்ம இருக்கிற அந்த எட்ஜ் பீஸை கொண்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எட்ஜ் பீஸை நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம். இப்போ கொண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம கீழே கொண்டு போனோம் பார்த்தீங்களா அந்த கார்னரை நம்ம மறுபடியும் மேலே கொண்டு வந்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா அது நம்ம கரெக்டாக அலைன் ஆகிடுச்சு. இப்போ இன்கேஸ் உங்களுக்கு அந்த எட்ஜ் பீஸோ இல்லை கார்னர் பீஸோ வந்து டாப் லேயரில் கிடைக்கல, உங்களுக்கு இந்த மிடில் லேயர்லையோ இல்லாட்டி பாட்டம் லேயர்லையோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கவலைப்படாதீங்க. நீங்கள் நான் கற்றுக்கிட்டீங்க பார்த்தீங்களா, அதாவது நம்ம 2x2லே பார்த்துருப்போம் பேசிக் ஃபார்முலா RU R'. அந்த ஃபார்முலாவை நீங்கள் ஒரு ட்வைஸோ இல்லாட்டி ட்ரைஸோ 2 to 3 டைம்ஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஃபஸ்ட் லேயரில் வந்துடும். அந்த டாப் லேயரில் வந்துடும். நீங்கள் நான் சொன்ன மெத்தட் பற்றி இதை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம இந்த பேர் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, இதை எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு கேஸ்லேயே சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு U R'. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். இதை பார்த்தீங்கன்னா U R'. ஸோ இன்சர்ட் ஆகிடுச்சு. இன்கேஸ் உங்களுக்கு இது லெஃப்ட் சைடில் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னு பார்த்திக்கோங்களேன், இப்போ அதை வந்து நீங்கள் லெஃப்ட் சைடு அலைன் பண்ணணும். இது ரொம்ப ஈஸி தான். இது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த ஃபார்முலா
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, நமக்கு இது இந்த சைடில் ப்ளேஸ் ஆகணும்னா அப்போ என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா யூ ப்ரைம் எல் ப்ரைம் யூ எல். ஸோ பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த 3 கேஸஸும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த ஸ்டேஜான ஓஎல்எல் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நான் அவங்க சொல்லிக் கொடுத்த 3 கேஸஸ் வச்சு இந்த F2L லேயரை உங்களுக்கு நான் ஸ்பீட் சால்வ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் ஸ்பீட் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 3 கேஸஸை வச்சு அந்த ஃபஸ்ட் 2 லேயர்ஸ் ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டோம். இந்த மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஸ்டேஜ் வந்து ஓஎல்எல், அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.